இந்த வீடியோ முடியும்போது கண்டிப்பாக யோசிப்பீங்க லைஃப்பில் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு. விஜய் ஆண்டனி திருச்சியில் தாங்க பிறக்கிறாரு. அப்பா வந்து சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. 7 வயசு இருக்கும்போது 5 வயசில் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க. அம்மா கூட தான் வளர்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு இசை மேலே ரொம்பவே ஆர்வம் இருக்குது. ஸ்கூல் டைம்லேயும் 300 மெட்டு போடுவாராம். ஆனால் அவருக்கு இது வரைக்கும் இன்ஸ்டியூட்கே போனது கிடையாது. எந்த ஒரு மியூசிக்குமே அவர் கற்றுக்கிறது கிடையாது. அப்போ வந்து வாய்ப்புக்காக திருச்சியில் ஒவ்வொரு இடத்துல போய் கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு தெரியவே தெரியாது எதுவுமே. அதனால் வந்து போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு மியூசிக்கை. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டாக போய் கேட்குறாரு. அப்போ வயலின் கிளாஸ் போகும்போது அவருக்கு அடிபட்டுடுது. அதனால் வாசிக்கவும் முடியல. சரி வயலின் தான் நம்மளுக்கு வரல, ட்ரம்ஸ் போய் கேட்போம்னு சொல்லி அங்கே போடாரு. மாஸ்டர் வந்து அந்த டைமில் வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. எங்கே போனாலுமே அடிங்க. லைஃப்பில் அவர் ஏதாவது ஒரு சப்பத்தில் பண்ணாலுமே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. சரி நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரே தானாகவே கற்றுக்கிறாரு. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, சென்னை போய் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா மறுத்துடுறாங்க. சரி காலேஜ் போய் சென்னையில் படிக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க அம்மா விடுறாங்க. சென்னையில் போய் இசை எல்லாமே கற்றுக்கிறாரு. அவரோட ஃபஸ்ட்டு மூவி வந்து டிஷ்ஷும், அதில் டைலாமோ சாங் போட்டிருப்பாரு. இப்படி தாங்க அவர் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கொஞ்ச நாள் போயிட்டு நல்லா போயிட்டுருக்காரு. 16 வயசில் அவர் குழந்தை வந்து இறந்து போயிடுறாங்க. அது இறந்தது வந்து ரொம்பவே அவர் வருத்தப்பட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் லைஃப்பில் வந்து நிறைய தோல்விங்க, காதல் தோல்வி வந்து அதிகமாக இருந்திருக்கு. அவர் எதையுமே விட்டு கொடுத்ததில்ல. லைஃப்பில் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மோடு தாங்க வாழ்ந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.